இங்க ஒரு சின்ன பையன் இருக்கா. உங்களோட பேர் என்ன? என் பேரு ஆதர்ஷ் ராஜ். பாபா கிட்ட கோயிலை பத்தி கேட்டுட்டு இருந்தா நீங்க ஏன் இடையில வந்து பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோயில் கட்டினதால பிச்சைக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. அட அப்படி இல்ல தம்பி, கடவுளுக்கு நாம பூஜை பண்ணா அவரு நம்மள ஆசீர்வதிப்பாரு இல்ல. கடவுள் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. கடவுள் ஒண்ணுமே கொடுக்கல. கடவுள் தானே நமக்கு படிப்பு கொடுக்கறாரு, வேலை வாங்கி கொடுக்கறாரு. அதெல்லாம் நம்ம திறமை பொறுத்துதுங்க. இப்போ நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. நல்லா படிக்கல அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்காது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான தகுதி தன்னால வரப்போது, நமக்கு வேலை கிடைக்க போகுது. அவ்வளவுதான். இப்போ எல்லாரோட வீட்லயும் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும், கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. சார் நாங்களாம் அந்த கடவுளால் ஆசீர்வதிக்கவே படல. நான் வந்து ஸ்கூலுக்கு தான் போவேனே தவிர கோயிலுக்கு போக மாட்டேன். நீ ஸ்கூலுக்கு போய் படிக்க போறியா? ஆமா படிப்பேன். சரி, வளர்ந்து என்ன ஆக போற? ஐஏஎஸ் ஆவேன். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிப்பேன். யூபிஎஸ்க்கு படிக்க போறீங்க. ஐஏஎஸ் ஆயிட்டு என்ன பண்ணுவீங்க? நான் ஐஏஎஸ் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு சமூக சேவை செய்வேன். என்ன மாதிரி சேவை பண்ண போறீங்க? பஹான்ஜி பண்ண சமூக சேவை மாதிரி நானும் பண்ணுவேன். கோயில் முக்கியமா இல்ல ஸ்கூல் முக்கியமா? ஸ்கூல் தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் மக்கள் சாமியை கும்பிடுறாங்க, அவங்களுக்கான நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுளை வழிபட்டுட்டு தானே இருக்காங்க. எங்களுக்கு கடவுள் தேவையில்லை சார். நாங்க என்ன முட்டாளா? நாங்க எங்க அப்பாவை கும்பிடுறோம், அம்மாவை கும்பிடுறோம், எங்க டீச்சர்ஸை கும்பிடுறோம். இது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு அப்படிப்பட்ட கடவுளே தேவையில்லை சார். சரி, இப்படி கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஐபிஎஸ் ஐஏஎஸ் சயின்டிஸ்ட் மாதிரி எல்லாம் பெரிய ஆள் ஆவீங்க? கோயிலுக்கு போகணும்ல அதுக்காக. சார் கோயிலை விட ஸ்கூல் தான் சார் முக்கியம். ஸ்கூலுக்கு போனா தானே சார் ஐஏஎஸ் ஆக முடியும். சரி, உனக்கு எத்தனை வயசு ஆகுது? என்னோட வயசு 13 சார். இந்த வயசுலயே எப்படி இவ்வளவு அறிவாளியா பேசுறீங்க? சார் என்ன, நான் ஸ்கூலுக்கு போறேன் சார், கோயிலுக்கு இல்ல. சரி, நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலா கோயிலுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸ்கூலுக்கு பதிலா கோயிலுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? 2 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் யாருக்கிட்டயாவது பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பேன் சார். வேற என்ன பண்ணிருக்க முடியும்? எல்லாரும் பிஜேபி தான் நல்ல கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. பஹான்ஜி தான் எங்களுக்கு கிரேட். அவங்களுக்கு பிஜேபினா எங்களுக்கு பஹான்ஜி தான் எப்பவுமே பெஸ்ட். சோ நீ எப்பயுமே கோயிலுக்கு போக மாட்டே அப்படிதானே? இல்ல, நான் எப்பவுமே கோயிலுக்கு போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? நான் எதுக்காக கோயிலுக்கு போகணும்? ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னாவது ஏதாச்சும் ஒண்ணு புதுசா கத்துப்பேன். கோயிலுக்கு போனா என்ன கிடைக்க போகுது? என் நேரம் தான் வேஸ்ட் ஆக போகுது. என் மக்கள் மட்டும் இல்ல, என் கிராமத்துல இருந்தே யாருமே அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. சொல்ல போனா என் கிராமத்துல ஒரு கோயிலை கூட நீங்க பார்க்க முடியாது. நீங்க என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? என்னோட கேஸ்ட் செமார். செமாரா? ஓ, அதை நீங்க ரொம்ப பெருமையா